ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவானது 2025 ஜூலை மாதத்துக்குரிய பலாபலன்கள். முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். இப்போ இந்த மாதம் 13ஆம் தேதி, ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வீற்றிருக்கார். அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது இந்த மாதம் 26 ஜூலை 26ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறது. சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் 16ஆம் தேதி. புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார் ஜூலை மாதம் 18ஆம் தேதி. கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையில் வீட்டிருந்து பலன்களை தரப்போகிறார். குரு பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். செவ்வாய் பகவானானது இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார். சந்திர பகவான் இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்க நாளன்று கன்னிமனையில் வீட்டிருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்க போகுது, என்ன பலாபலனை கொடுக்க போகிறது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் நமக்கு சிறப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனசு, செயல், சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார், வலுவாக உட்கார்ந்துருக்கார். அப்போ நம்முடைய தலை ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நினைத்தது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். தனி திறமையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும். அதாவது தன்னை வளர்த்தி கொள்வதில், தன்னை புகழ் அடையக்கூடிய இடத்துல, தன்னை மற்றவர்களுக்கு அடையாளம் படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பில் அந்த ராசி லக்னம் உங்கள் உயிர் செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல நீங்கள் சுற்றி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு கௌரவத்துடன் ஒரு தனி திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையப்பெறும். தொழில் விஷயங்கள், வியாபாரம், வேலை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய, தொழிலை குறிக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். எப்போ அடைகிறார்? 13/7/2025. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதி பாக்யாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி வக்ர நிலையை அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில், இதுவரைக்கும் எனக்கு வேலையே இல்லை சார், நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் வேலையே செட்டில் ஆகலையே சார், எனக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்கலங்கிறவங்க இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் அற்புதமான வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு வேலை கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு வேலை கிடைக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு என்பது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே போல வக்ரமன்னா என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ கெடுதல் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லதாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கின்ற உங்களுக்கு
இப்போ ஒரு இடைஞ்சல் கொடுக்க போகுது. இடைஞ்சல் என்ன? ஒரு அழுத்தம், பிரஷர் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் சரியாக யூகித்து சரியான முறையில் செயல்படுவது நல்லதுங்கிறத சொல்கிறேன். சார் நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு இக்கு வைத்து ஒரு கோலம் போட வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விற்றக்கூடாது. வக்ரம் அப்படின்னு உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை 10க்குரியவன் 11ல் இருக்கிறதுனால லாபமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இடமாற்றம் கிடைக்கவே இல்லாதவர்கள் ப்ரமோஷனு கிடைக்கணும், ஆனால் இதுவரைக்கும் ஒரு 3-4 மாதங்களாகவே நமக்கு கிடைக்கல என்று இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்குன்று ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சார், வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கா சார் இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். சுக்கிரன் வாகனத்துக்கும் வீட்டுக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் எப்படி இருக்கார்? உங்கள் ராசியிலேயே, உங்கள் தலை மேலேயே, உங்கள் உயிருக்குள்ளேயே, உங்கள் உணர்வுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அப்போ ஆட்சியோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ பலமாக உங்கள் எண்ணத்தில் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாகும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார் அல்லவா, அந்த சூரியனும் பாருங்க 4ஆம் அதிபதியாக இருக்கார். வண்டி வாகனத்துக்கு காரகிரகம். அந்த சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கார். தனஸ்தானம், குடும்பம். அப்போ குடும்பத்துக்காக, உங்களுடைய ஆசைக்காக, உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிரகாசமாக இருக்கிறது. அப்போ ஒரு 2-3 மாசமாவே அதை பற்றி நினச்சிட்டு இருக்கேன் சார். அதுக்கான அமைப்பு கொடுக்கல சார். பல இடங்களில் தேடி பார்த்தேன் சார். சரியான லொக்கேஷன் கிடைக்கல சார். இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும். அப்போ வீட்டை பற்றி, வாகனத்தை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஜூலை மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சார், எங்களுக்கு பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? பொருளாதாரம் இந்த மாதம் ஏதாவது கஷ்டப்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. 2ஆம் இடத்தில் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். 11ஆம் அதிபதி, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ தனம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். தனம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன? பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. என்ன கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். 8ஆம் அதிபதியாக அதே குரு வருவார். அதே குரு தான் 11ஆம் அதிபதியாக இருக்கார். 8ங்கிறது ஒரு வலி, வேதனை. அப்போ ஒரு வலியோட, ஒரு வேதனையோட கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு. அந்த 8ஆம் இடம் என்பதும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஷேர் மார்க்கெட்னால் பண வரவு, ஒரு சிலர் லாட்டரியால் வரக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு மறைந்துள்ள விஷயத்தின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்படியெல்லாம் இருக்கு. பணம் குவிக்கக்கூடிய, பணம் கொட்டக்கூடிய, பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ தனம் அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தொழில், வேலை, வியாபாரத்தின் மூலமாக நிச்சயமாக அமையும். அதற்கு இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஆகாதவன் ஒரு தசையோ புத்தியோ நடக்குமே ஆனால் 6, 8, 12னுடைய இணைப்பில் இருக்கும்போது, அல்லது ஒரு கிரகம் பாவ கிரகங்களினுடைய தொடர்புகள் இருந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் அதிகமாக்கும். ஸோ அது உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து அது நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கலாம். சரி, 6ஆம் இடத்தை, அதாவது 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்து அதிபதி
ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். குருவும் பார்க்குறார். அப்போ என்ன, கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். நீங்கள் யாரை போய் கேட்டு பாருங்க, கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஒரே விஷயம், கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா என்ன ஆகும், கடனை வாங்கி கடனை அடைத்தல், இஎம்ஐக்கே போயிட்டு இருக்கும். இதுவே ஒரு மன உளைச்சல். ஏன்னா நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியும் நீங்களே. உங்களுக்கு எதிர்ப்பு யாருன்னா நீங்களே எதையாவது ஒன்று செஞ்சுக்குவீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியும் அதே சுக்கிரன், 6ஆம் அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ உங்களை கெடுப்பதற்கு நீங்களே ஏதாவது ஒன்று செஞ்சு கெடுத்துக்குவீங்க. அப்போ கடன் விஷயத்தில் மட்டும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே எப்போவுமே போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். சார், எங்களுக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அது சரியாகுமா இந்த ஜூலை மாதம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக சரியாகும். குரு பார்க்குறார், 8ஆம் அதிபதி பார்க்குறார். ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு இருக்குது. என்ன இருக்குது, வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறது. ஒரு ஹெல்த் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா அது வயிற்றின் மூலமாக ஜீரணம் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, தைராய்டு சம்பந்தப்பட்ட, சுக்குரன் சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட, இதில் தான் கொஞ்சம் அதிகமான இது இருக்கிறதுனால அதில் ரொம்ப கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். 8ஆம் அதிபதியுடன் சூரியன் இணைந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தலைவலி உருவாக்குறது, எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. சார், ஒரு மாற்றம் நடக்குமா, நான் வெளிநாடு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன், எதிர்பார்க்குறேன், ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8 என்பது அப்படியே 8ங்கிறது என்ன, அப்படியே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது என்ன, நீங்கள் இங்கே விட்டு வெளியில் போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதற்கு குரு பகவானும் துணை புரிகிறது. அப்போது நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமையும். தனத்தை தேடி, பொருளாதாரத்தை தேடி அப்படிங்கிற அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது. வெளிநாடு, வெளியூர், அந்நிய தேசம், அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு செல்வதற்கும், தொழிலை சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கெல்லாமே வெளிமாநிலம், வெளிநாடுக்கு போகக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் இருக்கிறது இந்த ரிஷபத்துக்குன்னு சொல்லுவேன். படிப்பு பிரமாதமாக இருக்க போது, நல்ல படிப்பு படிக்க போகிறீங்க. அதாவது வித்தியாசமாக எதையாவது எடுத்து சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது இந்த மாதம் இருக்கும். வித்தியாசமான முறையில், மற்றவர்கள் எடுக்க முடியாத தன்மையில் வித்தியாசமான கோர்ஸ் எடுத்து படிக்கணும், நான் இப்படி சாதிக்கணும், ரிசர்ச்சில் போகணும், மறைந்துள்ள சில விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் ரிஷபத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த தனாதிபதியாக இருக்கக்கூடிய, அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால புதன்கிழமை என்று, அதாவது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவதும், அல்லது ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமா தனம், பொருளாதாரத்தில் சிறப்பு கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு. இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும், தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தி
நாதன்கள் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அதிபதிகளோடு இணைஞ்சிருக்கும், இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் உட்கார்ந்துருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை, விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.